எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான், என் குரு முருகப் பெருமான் மற்றும் நான் வணங்கும் அன்னை தந்தைகளின் திருப்பாத கமலங்களை பணிந்து இந்த பதிவினை பெண்களின் உடல், மனம் மற்றும் அவர்களின் ஆத்ம முன்னேற்றத்திற்காக பதிவிடுகிறேன். பெண்களுடைய மனது மிகவும் மென்மையானது. அதுவும் அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து 1-2 வருடங்கள் வரைக்குமே அவர்களுடைய மனம் மிகவும் பலவீனமானதாக இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் அவங்களுடைய மனம் எளிதாக சஞ்சலம் அடையும், கோபம் அடையும், பிரச்சனைகளை சரியாக கையாள தெரியாது. இதனால் அவங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் எளிதாக பாதிப்புக்கு உள்ளாகும். அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தையின் உடல்நிலையும் பாதிப்புக்கு உள்ளாகும். இந்த மாதிரியான சமயத்தில் எதிர்மறை சக்திகளினுடைய பெண்களை எளிதாக தாக்கலாம். அதனால தான் நம்ம பெரியவங்க இந்த காலகட்டத்தில் பெண்களை மிகவும் கண்ணும் கருத்துமாகவும் அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம உடலையும் மனதையும் எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, எப்படி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த உலகம், இந்த அண்ட சராசரம் எல்லாமே சக்தி மயத்தினால் ஆனது. இந்த உடல் காந்தம் போல இயங்கக்கூடிய தன்மையை பெற்றது. நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோமோ அந்த மாதிரியான சூழ்நிலையே நமக்கு திரும்ப திரும்ப உருவாகும். அதனால தான் நேர்மறையான எண்ணங்களையே நம்ம உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அதை தான் சொல்லுவாங்க. இன்சான் அளவாய் எடுத்த உடம்புக்கு கண் கால் உடம்பில் கரைக்கின்ற கைகளில் புன்கால் 68 ஆக்கை புணர்கின்ற நண்பால் உடம்புதான் நாள் உடம்பு ஆகுமே. இந்த திருமந்திரத்தில் திருமூலர் இந்த உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடல் மண்ணாலையும் மீதம் இருக்கக்கூடிய 4 உடல் நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயத்தினாலையும் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கார். கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பை ஸ்தூல உடம்புனும், கண்ணுக்கு தெரியாத உடலை சூட்சும உடல்னு சொல்லுவாங்க. மனம், ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, இது 3மே ஒன்றோடு ஒன்று சார்ந்தது. ஏதாவது ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டாலும் மற்ற 2ஐயும் பாதிக்கும். அதனால் நம்மளுடைய மனதை அமைதியாகவும் மன நிறைவோடவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்போது அந்த பாதிப்பே ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எப்படி பாதுகாத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு முதல்ல துணையாக இருக்க வேண்டியது இறைவனுடைய அருள். இறைவனுடைய துணை இருந்தால் கடினமான காரியத்தை கூட எளிதாக செஞ்சிட முடியும். அதுக்கு நம்ம அன்பாகவும் பணிவாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். தினமும் காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனே இறைவன்கிட்ட நம்மளுடைய நன்றியையும் மன்னிப்பையும் தெரியப்படுத்தணும். அதே போல் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய மன்னிப்பையும் நன்றியையும் தெரியப்படுத்தணும். இப்படி சொல்கிறது மூலமாக இறைவன்கிட்ட நம்மளுடைய உறவு மேம்படும். நாளடைவில் நமக்கு நல்ல இறை அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு இறைவனை வழிபாடு செய்யணும். ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தையாவது வச்சு நம்ம வழிபடணும். திருமூலர் இதை யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எதுவுமே கிடைக்கலனாலும் இறைவனுக்கு ஒரு இலையவாது வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தோடைய மந்திரத்தை அனுதினமும் நம்மளுடைய மனதில் சொல்லிக்கிட்டே வந்தால் நம்மளுடைய மனம் தெளிவாகவும் மன அமைதியாகவும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில்
கண்ணும் கருத்துமாகவும் அந்த காரியத்தில் வெற்றியையும் எளிதாக நம்ம காண இயலும். அடுத்து நம்ம இந்த உடலை பாதுகாத்துக்க நம்ம யோகா செய்யணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிறு பயிற்சி, எளிய பயிற்சி செய்யணும். இது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் புத்துணர்வோடும் சுறுசுறுப்பாகவும் உடலை வளைவுத்தன்மை மிக்கதாகவும் வச்சுக்கும். அடுத்து பிராணாயாமா பண்ணணும். பிராணாயாமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, மனித உடலில் பிராணவாயு கம்மியாகும் போது தான் உடல் உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பாதிப்பை தவிர்க்கணும்னா நம்ம பிராணாயாமா பண்ணணும். பிராணாயாமா பண்ணும்போது நம்ம உடலுக்குள்ள ஆக்சிஜனுடைய லெவல் அதிகமாகும். ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இறந்து போன செல் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்லாம் புதுசாக செல் உருவாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்கன்ஸ் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அதாவது நாள்பட்ட நோய் இருந்தால் கூட பிராணாயாமா செய்ய செய்ய நாளடைவில் அந்த நோய் கூட சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி சரியாகிருக்கு. இதனால் இரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும். இரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போது உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் முகம் நல்ல பொலிவுடனும் இயங்க ஆரம்பிக்கும். உடலுக்கு வேண்டிய அனைத்து சக்திகளையும் பிராணாயாமத்திலிருந்தே, அந்த பிராணவாயுவிலிருந்தே நம்ம எளிதாக எடுத்துக்க முடியும். அந்த காலத்தில் சித்தர்கள் எந்த உணவுமே எடுத்துக்காமல் காற்றுல இருந்து மட்டுமே சக்தியை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம அந்தளவுக்கு போகலைனாலும் அடிக்கடி பிராணாயாமா செஞ்சுட்டு இருக்கும்போது உடம்பு மென்மேலும் வலுப்பெறும். அதனால் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். தெளிவான ஒரு சிந்தனையை செய்ய முடியும். காரியத்தில் எளிதாக வெற்றி பெற முடியும். அதனால் பிராணாயாமா கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அடுத்து தியானம் பண்ணணும். தியானம் மிக மிக அவசியம். ஏன்னா தியானம் பண்ணும்போது நம்மளுடைய மனம் மிகவும் செம்மையாகும். தெளிவான எண்ணத்தை நம்ம மனசு நமக்கு தரும். தேவையில்லாத சிந்தனைகளை செய்யாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை நம்ம ஈஸியாக சமாளிச்சிட முடிகிற அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தியானம் நமக்கு கை கொடுக்கும். அதனால் தியானம் மிகவும் அவசியம். கர்ப்பிணி பெண்களுக்கும் புதிதாக குழந்தை பெற்ற பெண்களுக்கும் சுத்தி போடுறது ரொம்ப அவசியம். சுத்தி போடுறதுன்னா என்னென்னா, சுத்தம் செய்கிறதுன்னு அர்த்தம். அதாவது சுத்தி போடும்போது நம்ம உடலில், அதாவது இந்த பூத உடல் கிடையாது, மற்ற 4 உடல்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சூட்சும உடல், அந்த உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் களையிறதுக்கு சுத்தி போடுறது மிக மிக உதவியாக இருக்கும். அப்படி சுத்தி போடும்போது நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். தேவையில்லாத நோய்கள் நமக்கு அண்டாது. தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை நெருங்காது. எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது சுற்றி போட்டணும். பிறந்த குழந்தை கூட தினமும் ஒரு டைம் சுற்றி போடுறது மிக மிக நல்லது. அது அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் நாள்பட்ட வியாதி நம்மளை நெருங்காது. தினமும் சாயந்தரம் சாம்பிராணியில் பச்சை கற்பூரத்தை கலந்து தூபம் போடணும். இதனால் வீட்டில் தெய்வ சக்திகளுடைய அதிர்வலைகள் அதிகமாகும். வீட்டை சுற்றி பாதுகாப்பு வலையும் ஏற்படும். பெண்கள் முக்கியமாக, அதுவும் கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய பெண்களும் சரி, புதிதாக குழந்தை பெற்ற பெண்களாக இருந்தாலும் நம்மளை சுற்றி அன்பானவங்களை வச்சுக்கணும். மரம், செடி, கொடி அவங்களெல்லாம் வச்சுக்கலாம். நம்மளை சுற்றி சின்ன சின்ன மரம், சின்ன சின்ன செடி கொடிகள், அவங்களாம் ரொம்ப அன்பானவங்க. அவங்க ஏன் அன்பானவங்கன்னு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரியான பல மந்திரங்கள் இருக்குது நம்மளுடைய சமயத்தில்.
அதில் ஏதாவது ஒன்று எடுத்து தினமும் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க. இதனால் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதுக்கு ஒரு தைரியத்தையும் பாதுகாப்பினையும் இறைவன் தருவார். இதையெல்லாம் பின்பற்றி வந்தாலே கர்ப்பிணி பெண்களுக்கு இறைவன் அருள் பெற்ற குழந்தை பிறக்கும். இதர பெண்களும் இதையை பின்பற்றி இறைவனுடைய அருள் பெற்று வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ எனது வாழ்த்துக்கள். இறைவனது தாள் என் தலைமேல். நன்றி, வணக்கம்.